இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி இங்க வா. உனக்கு என்னடி புத்தி கிதி கெட்டு போயிடுச்சா? எதுக்காக கார்த்திகிட்ட அப்படி பேசுன? நான் என்னக்கா பேசுனேன்? ஏன் உனக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்ச தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் எதுக்கு நடிக்கணும்? ஏய், நீ கார்த்திய மனசார விரும்பினதானே? அப்புறம் எப்படி உன்னால ஒரேடி அவரை தூக்கி போட முடிஞ்சது? நானாக்கா அவரை தூக்கி போட்டேன். அவர்தான் என்னோட காதலை மதிக்காம என்ன வேண்டான்னு தூக்கி போட்டாரு. எனக்காக அம்மா இறங்கி வந்து கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச பிறகும் அவர் இங்க வந்து எப்படி பேசினாரு நீயே பார்த்தல்ல. ரேவதி, கார்த்தி அப்படி சொல்றாருன்னா அதுல கண்டிப்பா காரணம் இல்லாம இருக்காதுடி. அதுக்காக நீ எடுத்து கௌதம் முடிவு பண்ணுவியா? இது உன் வாழ்க்கை பிரச்சனை. எல்லாம் கூடி வர நேரத்துல ஏன் இப்படி பண்ற? ஆமாக்கா, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. அதனாலதான் மாமாக்கு மேல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதும் நானே விலகிட்டேன். ஏய், கார்த்திக் உன் மேல விருப்பம் இல்லைன்னு நீ நம்புறியா? இனி எதை நம்ப சொல்றக்கா? எல்லாரும் முன்னாடியும் நான் வேண்டான்னு மாமாவே சொன்ன பிறகு என்ன எதை நம்ப சொல்ற? இல்ல ரேவதி, கார்த்திக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அக்கா, என்ன மாதிரி தான் நீயும் அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இதுக்கப்புறம் கார்த்தி மாமா பத்தி என்கிட்ட பேசாத. அவரை பத்தி பேசினாலே எனக்கு கோவமா வருது. உன் வாயாலே கார்த்திக்க வெறுக்கிறேன்னு சொல்ல வச்சுட்ட இல்ல ரேவதி? இதுதான் எனக்கு வேணும். உங்க 2 பேருக்குள்ள நடந்த இந்த விரிசலை வச்சே இனிமே உங்களை யாராலையும் ஒன்னா சேர்க்க முடியாதபடி நிரந்தரமா பிரிச்சு காட்டுறேன். அந்த கார்த்திக் இனிமே உன் கனவுல கூட வர முடியாது. ஏ ரேவதி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அந்த மருத விஷயத்துல நம்ம பட்டதே போதும். ப்ளீஸ், இதுக்கு மேல கார்த்தி மாமா விஷயத்தை பத்தி நம்ம எதுவுமே பேச வேண்டாம்.